ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி தான் ஒரு அன்பாக்சிங் வீடியோன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ எதுவும் போடலை. ஏன்னா நான் போட்டிருந்த வீடியோ எல்லாம் ஆடியோ கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் அது போயா BY M1. ஸோ இது நான் ஆன்லைனில் வாங்கலை, நான் டிரெக்டாக வாங்கினது. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் பாக்ஸ் இருக்குது. ஸோ பின்னுக்கு அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அதெல்லாம். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன மாதிரி சொல்லி நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணால் இப்படி உள்ள ஒரு பேக் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் இந்த பேக். இதில் தான் மைக் இருக்குது. ஸோ இது வந்து கேட்லாக், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கேட்லாக் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம வச்சிடலாம். இது வந்து வாரண்டி, அவங்களோட வாரண்டி கார்டு போயாடு. ஸோ இப்போ நம்ம இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இதுதான் அந்த மைக். இதை பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சின்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் என்ன இருக்குன்னா, ஒரு விண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அடாப்டர் ஒன்று. இது நம்ம DSLRக்கு யூஸ் பண்ணலாம், மொபைலுக்கு தேவையில்லை. நான் மொபைலில் ஷூட் பண்ணுறதுனால இதில் வர அடாப்டரையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நம்மளோட கோலரில் செட் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பை மைக்கை செட் பண்ணி இந்த கோலரில் இப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மைக்கை பார்த்தோம்னா இங்கே ஒரு சுவிட்ச் வந்திருக்காங்க. அது வந்து மேலே கேமரா DSLRக்கு, கீழே ஸ்மார்ட் ஃபோனுக்கு. நம்ம கீழே போட்டோம்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை அப்படி ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பேட்ரி போடலாம். அந்த பேட்ரி யூஸ் பண்ணுறது வந்து நான் கேள்விப்பட்ட மாதிரி கேமராக்கள் இதுதான். DSLR அந்த கேமரா யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸோ இதை நம்ம பேட்ரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மொபைலுக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஒயர் லென்த் பார்த்திங்கன்னா 6 மீட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ லென்த்லேருந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து மொபைல் உள்ள மைக்கில் தான். ஸோ அது கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த போயா BY M1 கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த விண்ட் ஸ்க்ரீனை செட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கிளிப்பை நம்ம இந்த விண்ட் ஸ்க்ரீன் மாட்டணும் அந்த இடத்துல வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் இப்படி செட் ஆகிரும். ஸோ இதை நம்ம மொபைலுக்கு ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த மைக்கோட லென்த். நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ காய்ஸ், நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த மைக். ஸோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இந்த போயா BY M1ல். ஸோ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள்
உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமா இருக்கும். அந்த மொபைலில் உள்ள இன்டர்னல் மைக்லேயும் இந்த போயாவில் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுமா இருக்கும். ஸோ பிகினர்ஸுக்கெல்லாம் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லென்த் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இது வந்து 6 மீட்டர் லென்த்தில் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஷூட் பண்ணிக்கலாம். நான் இதை எடுத்தது வந்து கொலம்போ பிளாசா பெட்டாவில். நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணல, நானாக போயிட்டு டேரக்டாக பார்த்து செக் பண்ணி தான் எடுத்தேன். ஃபெஸ்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது, ஆர்எஸ் ஃபோட்டோன்னு சொல்லி. ஸோ நீங்களும் போய் பார்த்து எடுக்கலாம் இதை. ஸோ நீங்கள் பார்த்து எடுக்கக்குள்ள இது ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறது எப்படின்னா, ஸோ இங்கே இருக்குது ஒரு ஸ்டிக்கர், அங்கே வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டிக்கரை நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஒரு QR ஸ்கேன் பண்ணுற ஒரு இது ஒன்று இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைல் ஸ்மார்ட் ஃபோனில் QRை ஓப்பன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு கோட் நம்பர் ஒன்று வரும், கேட்கும். அது ஒட்டோவா அது என்டர் ஆகும் அந்த கோட் நம்பர், இந்த கோட் நம்பர். அதை நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த போயா ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் இல்லையான்னு சொல்லி அவங்களே அப்போயே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் லோக்கல் டூப்ளிகேட்டில் அனுப்புவாங்க. அதனால் நம்மளாக போய் எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முன்னுக்கு நம்ம இன்னும் நல்ல வீடியோஸ் போடுவோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம்.